வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுறேன். எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திரு அண்ணாமலை அவர்களுக்கு திரு எடப்பாடி அவர்களை வம்புக்கு இழுப்பதே வேலையாகி போச்சு. அத பத்தி தான் இன்னைக்கு பேசப் போறேன். அண்ணாமலை அவர்கள் அரசியலுக்கு வரும் வரை பிஜேபி, அதிமுக கூட்டணி நன்றாதான் இருந்தது. அவர் வந்த பிறகுதான் கூட்டணிக்குள் சலசலப்பு வந்தது. கூட்டணிக்குள் இருக்கும்போதே எம்ஜிஆர் அவர்களையும், செல்வி ஜெயலலிதா அவர்களையும் விமர்சனம் செய்தால் எடப்பாடி அவர்கள் கோபம் வரத்தானே செய்யும். அண்ணாமலை அவர்கள் சர்ச்சையான பேச்சால் தான் திரு எடப்பாடி அவர்கள் பிஜேபியோடு கூட்டணிக்கு மறுத்துவிட்டார். கூட்டணி சேர்ந்திருந்தால் குறைந்தது 10 தொகுதியிலாவது வெற்றி பெற்றிருக்க முடியும்னு பிஜேபி கட்சியை சேர்ந்தவங்களே சொல்றாங்க. அதிமுக பிஜேபி கூட கூட்டணிக்கு உடன்படாதது முழுக்க முழுக்க அண்ணாமலை அவர்களும் அவருடைய பேச்சும் தான் காரணம்னு எல்லோருக்குமே தெரியும். திரு எடப்பாடி அவர்கள் மக்களுக்காக சட்டசபையில் குரல் கொடுக்கிறார். கள்ளசாராயம் குடித்துவிட்டு இறந்தவர்களுக்காக போராட்டம் நடத்துகிறார். அவர் வேலையை அவர் சரியாக தான் செய்துகிட்டு இருக்கார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாது என்று எடப்பாடி அவர்கள் அறிவித்தார். அதற்கு காரணம்